கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 2003 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 48 அதிகாரம் 7வது வசனம், நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடியினால் நீ பிடிக்கப்படுவாய். சில வேளைகளில் மனிதர்கள் தங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளை வைத்து கொண்டு அடாவடியாய் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அல்லது சில மனிதர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அடாவடியாய் வாழ்கிறார்கள். சம்பத்துகளும் பொக்கிஷங்களும் கர்த்தரால் வந்தது என்பதை மறந்து விடுகிறார்கள். மோவாபியரை குறித்து எரேமியாவுக்கு உண்டான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், மோவாப்பே, நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடியினாலே நீ பிடிக்கப்படுவாய். பொக்கிஷங்களையும் சம்பத்தையும் நம்பி வாழ்ந்த மோவாப். ஆண்டவர் சொல்லுகிறார், பொக்கிஷங்கள் எல்லாம் கர்த்தரால் தான் வருகிறது. எனவே கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அந்தஸ்து உயரலாம், வேலை கிடைக்கலாம், வியாபாரம் கிடைக்கலாம், பணம் கிடைக்கலாம், செழிப்பு வரலாம். ஆனால் கர்த்தரை விட்டு ஒரு நாளும் போய்விடக்கூடாது. எனவே கர்த்தரை நம்புங்கள், பொக்கிஷத்தை நம்பாதிருங்கள். அல்லது சில மனிதர்களை நம்பி நம்பி மோசம் போய் விடுவீர்கள். கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு மோவாப்புக்கு எச்சரிக்கை கொடுத்த தேவன், பொக்கிஷத்தை நம்பின மோவாப், நீ ஒரு நாள் விழுந்து விடுவாய், ஒரு நாள் பிடிக்கப்பட்டு போய்விடுவாய் என்று எச்சரித்த தேவன், இன்றைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஒரு எச்சரிக்கை தருகிறீர். உங்கள் பொக்கிஷங்களை, உங்கள் அந்தஸ்துகளை, உங்கள் ஐஸ்வர்யங்களை நம்பாதிருங்கள். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள், செழிப்பார்கள், செழிப்பார்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.